கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை பொய்யான அன்பு. நியாயாதிபதிகள் 16:1 சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்ரீயோடு சிநேகமாக இருந்தான். இது சிம்சனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரத்தில் சிம்சனுடைய வாழ்க்கையில் 3வது இடம்பெற்ற ஒரு பெண் தெலிலாள். அவன் அவளை அதிகமாக நேசித்தான். இதுவரை தனிமையில் வாழ்ந்து வந்த அவனுக்கு இவள் தன் வாழ்க்கையில் இனிமே சேர்ப்பாள் என்று அவன் எண்ணி அவளை அதிகமாக நேசித்தான். ஆனால் அவளுடைய பெயர் கேட்டால் போல் அவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தாள். சிம்சோன் தெலிலாளை விரும்பினால், தெலிலாளோ சிம்சோனுடைய பணத்தையும் அவனுடைய வீரத்தையும் தான் அவள் பார்த்தலை தவிர சிம்சோனை உண்மையாக அவள் நேசிக்கவில்லை. சிம்சோன் வலிமையானவன் என்றும் அவளுக்கு தெரியும். அவள் சிம்சோனின் வலிமைக்கான காரணத்தை அறை விரும்பினாலே தவிர அவனை உண்மையாக நேசிக்கவில்லை. அவள் நம்பிக்கை துரோகத்தால் அவனை கட்டி போட்டாள். இந்த உலகம் இதே போல தான் அநேக இடங்களிலே விசுவாசிகள் பிள்ளைகள் பொய்யான அன்பிலே விழுந்து விடுகிறதையும் பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு விசுவாச குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்பதற்கு இந்த தெலிலாள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இந்த உலகம் அதனுடைய அழகு, கவர்ச்சி, சந்தோஷம் ஆகிய எல்லாவற்றையும் தந்து ஒரு மனிதனை, குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள விசுவாச பிள்ளைகளை செயல்விடாமல் செய்து விடுகிறது. ஆகவே இதை கேட்குற ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். சிம்சோன் தன்னுடைய வலிமைக்கான ரகசியத்தை உண்மையாய் கூறாமல் அவளிடம் பொய் சொன்னான். ஏனெனில் அவள் ஆபத்தானவள் என்று புரிந்து கொண்டாள். ஆயினும் அவளுடைய அந்த நட்பு, அவளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை அவனால் விட முடியவில்லை, தொடர்ந்து கொண்டிருந்தான். ஸோ சிம்சோன் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மனதற்றவனாக இருந்தான். தெய்வ பயமற்ற உறவு ஒரு விசுவாசனுடைய சிந்தையை எவ்வாறு மழுங்கடிக்கிறது என்பதற்கு இந்த சிம்சோன் ஒரு எடுத்துக்காட்டாகவும் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கிறார். அவள் அன்பு கூறுவது போல நடித்தாள். அந்த அன்புக்கு பின்னால் அவளுக்கு ஆதாயம் இருந்தது. பெலிஸ்தேரின் 5 அதிபதிகளும் தலா 1200 வெள்ளி காசுகள் தருவதாக வாக்கு பண்ணினார்கள். அவள் சிம்சோனை காட்டி கொடுத்தாள். 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் தன்னுடைய நண்பர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது போல இவள் அங்கே செய்கிறதையும் பார்க்க முடிகிறது. அன்பை ஆதாயமாக மாற்றினாள். ஆதாயத்துக்காக அன்பு கூறுவது போல் நடிப்பது இங்கே நமக்கு தெரிய வந்து நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இறுதியாக சிம்சோனுக்கு தெரியாமலேயே அவனுடைய தலையை மொட்டையடித்தாள். அதே போலதான் இன்று அநேக பேருக்கு தெரியாமையே தேவனுடைய நம்முடைய ஐக்கியத்தை, பிணைப்பையும் முறித்து போடுகிறான் இந்த சாத்தான் புத்திசாலித்தனமாக. ஸோ இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே முடிவெட்டப்பட்ட சிம்சோன் நல்ல அழகானவனாக, எல்லாரை போலானவனாக, சமுதாயத்துக்கு ஒத்தவனாக காணப்பட்டிருப்பான். திருச்சபை தன்னுடைய தனித்தன்மையும் ஒப்புவித்தலையும் பரிசுத்தலையும் இழந்துவிட்டு உலகத்தோடு ஒத்திருப்பதையே விரும்புகிறது. ஆகவே நாம் கவனமாக இருப்போம். கர்த்தருடைய அழைப்பும் நம்முடைய அர்ப்பணமும் இணைவதிலே நம்முடைய வலிமை அடங்கியிருக்கிறது. எப்படி சிம்சோனுக்கு தன்னுடைய சரீரத்தில் வலிமை இருந்ததோ அதே போல் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய அழைப்பு நம்ம மேலே இருக்கிறதோ அது நம்முடைய வலிமை என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வலிமையை நீங்கள் எந்த பொய்யான உலகத்தினுடைய மாயமானமான அன்புக்கும் இழந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலும் நாம் பேசக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எதிரிகள் சிம்சோனை உடனடியாக கொலை செய்ய விரும்பவில்லை, ஆனால் அவனை முடக்கி போட விரும்பினார்கள். வஞ்சகத்தால் அவனை அவமானப்படுத்த விரும்பினார்கள். இதற்காக கிரயம் செலுத்தவும் விரும்பினார்கள். சாத்தானும் இதே தான் நம்மிடம் நடப்பிக்க விரும்புகிறான். இறுதியில் சிம்சோன் மரணத்தை விரும்புகிற அளவுக்கு அவன் கட்டுண்டவனாகி விட்டான். வேதம் சிலருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடாத மாதிரியாக நமக்கு எச்சரிப்பாக எடுத்துக்காட்டாக நமக்கு கூறுகிறது. ஆகவே நாம் கவனமாக இருப்போம். நாம் இன்னைக்கு இந்த பொய்யான அன்பு, மாயமால், அது மனிதர்கள் மூலம் சரி, உலக பொருளின் மூலம் சரி, ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கிற இந்த உலகத்தின் பொய்யான அன்புக்கு இடம் கொடாமல் நாம் நம்முடைய வலிமை இழந்து விடாமல் நம் வலிமையோடு இருப்போம். நம்முடைய வலிமை தேவ ஐக்கியத்திலையும் தேவ அழைப்பிலுமே இருக்கிறது. அவரோடு எந்த அளவுக்கு நாம் கிட்டி சேர்கிறோமோ அதுதான் நம்முடைய வலிமை. இந்த வலிமையை எடுத்து போடுவதற்கு தான், இந்த வலிமையை மொட்டையடிப்பதற்கு தான் இன்றைக்கு சாத்தான்
பொய்யான ஆட்களை நமக்குள்ளே அனுப்பி பொய்யான காரியங்களை மாயமானமான காரியங்களை நமக்குள்ளே செலுத்தி அந்த வலிமையை எடுத்து போட முயற்சிக்கிறான். அன்பானவர்களை, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கவனமாக நம்ம செயல்படுவோம். தேவ பலத்திலே இருக்கிறோமா? தேவ ஐக்கியத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கிறோமா? அவருடைய அழைப்பு என் மேலே இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோமா? பொய்யான காரியத்துக்கு நம் மனம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறதா? கவனமாக இருப்போம். அது ஒரு ஸ்லோ பாய்சன். ரொம்ப கவனமாக இருப்போம். சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நாம் இன்னைக்கு ஆண்டோடைய ஐக்கியத்தில் எப்பொழுதும் இருப்போம். சில நேரங்களில் இந்த சிம்சனுக்கே தெரியும் அவள் ஏமாத்துகிறாள் என்று தெரிந்தும் அதிலிருந்து அவனால் வெளிவர முடியவில்லை. இன்றைக்கு அநேக பேருக்கு தெரியுது நம்ம செய்கிறது தப்பு, இது தேவையில்லை, ஆண்டவருக்கு விரோதமானது தெரியுது. ஆனாலும் வெளிவர முடியாத ஒரு சூழலிலே இந்த சிம்சனை போல கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவரை நோக்கி அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும். உங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். நீங்கள் அந்த பொய்யான மாயமானமான ஒரு உறவிலிருந்து வெளிவந்து மெய்யான உறவாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நீங்கள் இன்னைக்கு சேர்க்கப்பட்டு சந்தோஷம் சமாதானமாக நீங்கள் வாழ்வீர்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொய்யான அன்பு, உலகத்தில் கொடுக்கப்படுகிற பொய்யான அன்பை விட்டுவிட்டு மெய்யான அன்பு செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவிடம் கிட்டி சேருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.